மசூத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கொடியேற்ற வைபவத்தில் நாமெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நெஞ்சங்களில நிறைய ஹாஜத்துகளையும் நாட்டகங்களையும் சுமந்தவர்களாக இருக்கிறோம். அவருடைய தர்பார்ல நிச்சயமாக இதெல்லாம் நிறைவேற்றப்படுங்கிறது எந்த சந்தேகம் இல்லை. குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நான் தமிழ்ல பாயுது, நீங்க மலையாளம், எல்லாரும் விளங்கணும். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய ஒரு பரையிற வார்த்தை, நிச்சயமாக ஸஃபா மர்வா என்ற அந்த ரெண்டு இடங்கள் மரக்குன்றுகள் இருக்கு. ஹஜ்ஜுக்கு போனவர்கள் உம்ராவுக்கு போனவர்களுக்கு தெரியும். அந்த இடத்துல சாயி செய்வாங்க. சபாவில இருந்து மர்வா இப்படி 7 முறை தொங்கோட்டம் ஓடணும். அந்த இடத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது ஷஆயிரில்லாஹ், அந்த இடம், அந்த மரக்குன்று இருக்குத, அது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்று சொல்கிறார். அடையாள சின்னம். அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களாகி அந்த அடையாள சின்னங்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ, மரியாதை கொடுக்கிறார்களோ, மதிப்பளிக்கிறார்களோ, அவர்களுடைய இதயம் தக்வாவுடைய இதயம், பக்தியினுடைய அடையாளம் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அப்ப அந்த சபா மர்வா உன்னுடைய சிறப்பு என்னன்னு கேட்டா, அங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அருமை துணைவியார் அன்னை ஹாஜிரா அம்மா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த சபாவில குன்றுல ஏறி மர்வாவுக்கு ஓடி வருகிறார்கள். இப்படி 7 முறை வந்தார்கள். எதற்காக வேண்டி? அங்க அல்லாஹ் வணங்கணுங்கிறதுக்காக வேண்டி இல்ல, தன்னுடைய அருமை மைந்தர், இடவர், குழந்தை சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தாகத்தை தீர்க்கணும், தண்ணீருக்காக வேண்டி அழுகிறார்கள். அந்த தண்ணிக்கு கிடைக்குமா என்று பார்ப்பதற்காக வேண்டித்தான் அந்த குன்றுகளை ஏறி 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 இறங்குகிறார்கள் நன்மையார். அவர்கள் ஏறி இறங்கி பார்க்கும்போது தண்ணீர் இல்லை. ஆனா அந்த பிள்ளையினுடைய சையதுனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கால் சுவடில இருந்து தண்ணீர் பொங்கி பொங்கி வழிந்தது. அதுதான் ஜம்சம் கிணறு. உலகம் உள்ளடமும் நமக்கு தண்ணீர், ஜம்சம் தண்ணீர் மக்காவுக்கு போனா அனைவருமே அருந்தக்கூடியது, பரக்கத்துக்காக வேண்டி அதை குடிச்சாலே நாட்டு தேட்டங்கள் நிறைவேறும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அவ பாருங்க, அன்னை ஹாஜிரா அம்மையார் அந்த சபா மர்வால ஏறி ஏறி இறங்கினதை நமக்கு வணக்கமாக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜுக்கு போறவர்களும் உம்ராவுக்கு செய்யக்கூடியவர்களும் சஹீ செய்யறது கடமை. ஹஜ்ஜினுடைய ஒரு ருக்னா இருக்குது. அப்பேற்பட்ட கடமையை எதற்காக வேண்டியனா, அன்னை ஹாஜிரா அம்மையார் நபியுல்லா அல்ல, அவர் நபி இல்ல, வலியத்துல்லா, அல்லாஹ்வுடைய வலி நேசர். அந்த வலியுல்லா வலியத்துல்லா தன்னுடைய மகனுக்காக நடந்த பாதைய அல்லாஹ் தஆலா இன்று ஹஜ் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் நீங்க நடக்கிறது வணக்கம், நடந்தே ஆகணும் சொல்லி தியாக நாள் வரையும் நமக்கு வணக்கம் ஆகிட்டோம். அப்ப அல்லாஹ்வுடைய நேசர்கள் நடந்த பாதைய அல்லாஹ்வுடைய ஷியாருல்லா, அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்று சொல்கிறார். அதே போன்றுதான் இந்த கல்லூரி பாதையும் அல்லாஹ்வுடைய நேசர்களாக ஹபீபர்களாக இருக்கக்கூடிய சையதுனா மஸ்ஊத் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவர்களுடைய அருமை சீடர் நாயகம் சையதுனா ஷேகுனா அப்பா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இங்க இருந்த இடம், நடமாடிய இடம், சம்பாஷணை செய்த இடம், ஞானத்தை பகிர்ந்து கொண்ட இடம், அற்புதங்கள் நிகழ்த்தப்பட்ட இடம். நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நேசர்கள் நடந்த இடம் இது அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. இந்த இடங்களை நாம் கண்ணியப்படுத்துறது, இது எப்படி சபா மர்வா குன்றுகளில் கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும் என்று நமக்கு அல்லாஹ் சொல்லித் தருகிறானோ, அண்ணன் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதுபோல இந்த குன்றுகளில் இருந்து நாம் அல்லாஹ்வுடைய நேசர்கள் நடமாடி இந்த குன்றுகளில் இருந்து நாம் கேட்கப்படக்கூடிய துஆ நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. வந்திருக்கிறார்கள், அதற்குமார்கள் இருக்கிறார்கள். அவங்க நம்ம அந்த பாஷையில எல்லாரும் பெரும்பான்மையோர் கேரளா பிள்ளைகளா இருக்கிறாங்க. அந்த பாஷையில துஆ செய்வாக.
அல்லாஹ் தஆலா அந்த துஆ கபூலாக்கி தீன் துனியா ஆகிரத்துடைய நம்முடைய நாட்டங்க தேட்டங்களை எல்லாம் ஹாஜத்துகளை எல்லாம் நிறைவேற்றி தந்துருவாங்க. சையீத் மசூத் நாயிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய நேசர்களாக அவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி நடந்த உத்தமர்களாக நாளை மறுமையில அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியம் பெற்றவர்களாக நம்மை எல்லாம் ஆக்கி அருள் புரிவானாக. தனங்கள் தங்கியிருந்து பல விதமான அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி அவர்களுக்கு ஹிலாஃபத் விலாயத் என்ற உயரிய தத்துவத்தை எல்லாம் அவர்களுக்கு கொடுத்து சிறப்பித்து அவர்களை பிரதான சீடராகவும் ஹலீஃபாகவும் அவர்களை ஆக்கி கொண்டார்கள். அவர்கள் வழி வழியாக யார் கரம் பிடித்து அவர்களுடைய பிள்ளைகளாக ஆகிறார்களோ அவர்களை நாம் மகிஷர்ல என்னுடைய கடுமையான அந்த சோதனையான மகிஷர் நேரத்துல என்னுடைய தோல்ல நான் சுமந்துட்டு என்னுடைய பிள்ளைகளை கொண்டு போய் சொர்க்கத்தில் சேர்க்கிறேன் என்று மசூத் நாயிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உன்னதமான சையீத் நாயிம் ரலியல்லாஹு தஆலா சையீத் மசூத் நாயிம் ரலியல்லாஹு தஆலா அவருடைய சரீரத்தில் வந்து நம்முடைய ஹாஜத்துகளை கேட்டிருக்கிறோம். இந்த துன்யாவுடைய ஆகிரத்துடைய தீன் துன்யா ஆகிரத்துடைய எல்லா ஹாஜத்துகளையும் அவர்கள் பொருட்டால் அல்லாஹ் தஆலா நமக்கு நிச்சயமாக நிறைவேற்றி தருவார். எந்த சந்தேகமும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் போன வருஷம் நம்ம வீட்டு நம்ம பிள்ளைகள்லாம் வந்திருக்கிறாங்க. போன வருஷம் நியத்து வச்சாங்க. இந்த அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், தன்னுடைய பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் வேணும் நியத்து வச்சு நாம் குழந்தைகளை நிச்சயமாக அவர்கள் தருவார்கள். இப்படி எத்தனையோ மக்கள் ஹாஜத்துகள் நிறைவேற்றி இங்க வந்து ஹாஜத்துகளை அந்த நேசிகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில நம்முடைய கல்லுடை குறிச்சியை சேர்ந்த நம்ம பேர் பானுமா அவ பிள்ளைக்கு வேண்டி நியத்து வச்சு வந்து என்ன நேர்ச்ச வச்சு நிறைவேறி இன்னைக்கு அதை சிறப்பா செய்யறதுக்கு வந்திருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா இது போல வந்திருக்கக்கூடிய அத்தனை ஸ்ரீதேவிகளுடைய ஆஜத்துகளையும் தீன் துன்யா ஆகிரத்துடைய எல்லா ஆஜத்துகளையும் நாதாக்களான அந்த நாதாக்களுடைய கிருபையை கொண்டு அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்பா என்ன நிகழ்ச்சி இதுக்கு அடுத்து खाजा मसूद नायक दिल करमी रब्बी सल्ली अला नबी वसल्लिम वअलल आलि वल इमाम खाजा मसूद नायक दिल करमी रब्बी सल्ली अला नबी वसल्लिम वअलल आलि वल इमाम खाजा मसूद नायक दिल करमी रब्बी सल्ली अला नबी वसल्लिम वअलल आलि वल इमाम शेखुना अब्बादुल करमी रब्बी सल्ली अला नबी वसल्लिम वअलल आलि वल इमाम शेखुना अब्बादुल करमी रब्बी सल्ली अला नबी वसल्लिम वअलल आलि वल इमाम शेखुना अब्बादुल करमी रब्बी सल्ली अला नबी वसल्लिम वअलल आलि वल इमाम शेखुना अब्बादुल करमी रब्बी सल्ली अला नबी वसल्लिम वअलल आलि वल इमाम शेखुना अब्बादुल करमी रब्बी सल्ली अला नबी वसल्लिम वअलल आलि वल अंबिया अजमाइन रब्बी सल्ली अला नबी वसल्लिम वअलल आलि वल असहाबी अजमाइन रब्बी सल्ली अला नबी वसल्लिम वअलल आलि वल शुहदाई अजमाइन रब्बी सल्ली अला नबी वसल्लिम वअलल आलि वल औलियाई अजमाइन अतुल करीम शरौ व औला
ألف ألف على رسول المعلى بشيرا برسالة طه نبيا وارفع عن شيخنا وليا رليا ربنا الكريم شرا وحولا ألف ألف على رسول المعلى ஒரு ஆள் ஏறி போங்க போறாரு அந்த திண்டுல நின்றுடுங்க அவுட்டேரி கொடுங்க அவங்க மேல பற்ற மாதிரி நீங்க எஜமான எந்திரிடுவாரு அந்த துணியை மட்டும் இறக்கமா துணியை மட்டும் அப்ப கடிச்சு போங்க அங்கிட்ட அந்த பக்கம் அந்த பக்கம் பெரட்டுங்க கொடியை பெரட்டுங்க இந்த பக்கம்
கொண்டு கொடி அதில் கட்டுங்க. அந்த சைடு கொண்டு போங்க. மேலே தூங்க, அப்படி மேலே தூக்குங்க. மேலே தூக்கி அந்த பக்கம் வாங்க. அந்த பக்கம் அப்படியே கொண்டு போய் கட்டுச்சு. கையில் எங்கம்மா கையில் இருக்கு ஒரு அசித்தி. கட்டிக்கு கொடுத்து நல்லா தொடங்கிட்டு இன்னும் நீங்கள் தேய்க்கணும், சந்தனம் தேய்க்கணும் கொஞ்சம் இருக்கு. पति बचे दी बाबा सल्ली अला नबी व सल्लिम अला रब्बी सल्ली अला नबी व सल्लिम रब्बी सल्ली रब्बी सल्ली अला नबी व सल्लिम अला आलि वल शेखुना फादिल करमी रब्बी सल्ली अला नबी व सल्लिम अला आलि वल शेखुना फादिल करमी रब्बी सल्ली अला नबी व सल्लिम अला आलि वल शेखुना फादिल करमी रब्बी सल्ली अला नबी व सल्लिम अला आलि वल शेखुना फादिल करमी रब्बी सल्ली अला नबी व सल्लिम अला आलि वल शेखुना फादिल करमी अल्लाहु अकबर अल्लाहु अकबर अल्लाहु अकबर अल्लाहु अकबर அருந்தவசீலரும் பிரதான கலீஃபாவுமாக இருக்கக்கூடிய சையதுனா மௌலானா ஷேகுனா ஷேக் உஸ்மான் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பேரார் அவர்கள் சையதுனா கௌசுல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய 15வது வருஷம். அடுத்து சையதுனா ஆஜா பந்த நவாஸ் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய மகள் வழி பேரராகவும் வருகிறார். யாரு? அதே போல அவர்களுடைய ஹலீஃபா சையதுனா ஷேகுனா ஷேக் உஸ்மான் ஷேகுனா அப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்து கௌசுல் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அருமை 4வது மகனார் ஷேகுனா சையத் அஹ்மத் ஷரஃபுத்தீன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வடிவாராக 15ஆம் தலைமுறையில் அவர்கள் வருகிறார். கலைநாட்டில் உள்ள ஷாஜஹான் எத்தனை பேர்? ஆக இருவருமே கௌசுல் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய
பேரனாக ஷேக்னா மசூத் நாயக் ரலியல்லாஹு பிறந்த ஊர் குல்பர்கா ஷரீஃப். குல்பர்கா பக்கத்தில் ஒரு 40 கிலோமீட்டர் பீதர் ஷரீஃப்னு இடம். நாங்கள் போகிறோம், அந்த இடத்துக்கு போனோம். ஒரு சிறப்பான இடம். அங்கே செய்கிறான் குல்பர்கா ஷரீஃபில் தான் காஜா பந்தனவாஸ். அவரோட இன்னொரு ஊர் பேர் வந்து சையீத் முஹம்மது யூசுப் பந்தனவாஸ் ஐசூத் ராசுல் ஹுசைன் ரலியல்லாஹு காஜா பந்தனவாஸ் சொல்லுவோம். அவருடைய மக்பரா ஷரீஃப், தர்கா ஷரீஃப் குல்பர்கா ஷரீஃப் மாதிரி பெருங்குண்டு தர்கா. எப்படி நாகூர் ஷரீஃப் காஜா உங்களுடைய நாகூர் இமாமுடைய தர்பார் எப்படி சிறப்பாக இருந்தோ அது போல குல்பர்கா ஷரீஃப் பெருங்குண்ட தர்காவாக இருக்குது. பெரிய விசேஷங்கள் நடந்து தினமும் ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ஜியாரத் செய்திருக்கிறாங்க. அவர்களுடைய அந்த குல்பர்கா ஷரீஃபிலிருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் பீதர் ஷரீஃப், அந்த இடத்துல மசூத் நாயக் ரலியல்லாஹு மாணவர்கள் அங்கே பிறந்திருக்கிறார். அவருடைய பாட்டனார்கள் அவங்க அடங்கியிருக்கிறார். அங்கே ஜியாரத்துக்கு போனோம். அதில் 5 பேர். அது ஒரு பகுதியில் வந்து இந்த முள் செடிகளால் அதை மறைச்சி வச்சிருக்கிறாங்க. அது ஏன் அது மறைச்சி வச்சிருக்குன்னு கேட்டால் சொன்னாங்க, அந்த பகுதியில் அவருடைய பாட்டனார்மார்கள்லாம் ஒரு 5 பேர் அப்படியே போய் குகையில் போய் அப்படியே மறைஞ்சிட்டாரா அப்படின்னு சொன்னாங்க. அதில் உள்ளவங்க நம்ம செய்யும் மசூத் நாயக் ரலியல்லாஹு அவர்கள் அங்கிருந்து அப்படியே புறப்பட்டு அவருடைய வாப்பா வந்து சையதுனா அபுல் ஹுசைன் கிஷ்டி ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய ஷேக் நாயகம் எங்கே அடங்கியிருக்கிறாங்க அப்படின்னா இந்த ராஜகிரியில் கனி மஸ்தான் ஆலம் சையதுனா கனி மஸ்தான் ஆலம் ரலியல்லாஹு அவர்கள் அங்கே தான் அடங்கியிருக்கிறார். அவர்கள் தான் அவருடைய ஷேக் நாயகம். அவருடைய பாட்டனார் தமிழ்நாட்டில் அவருடைய ஷேக்னா அங்கே அடங்கியிருக்கிறதுனால இந்த பகுதிக்கு மசூத் நாயக் இருக்கிறார் வந்திருக்கிறார். அப்போ இந்த சரித்திர அடிக்கடி நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம். சையத் மசூத் நாயக் ரலியல்லாஹு அவர்கள் இஷ்டியா தரீகாவுடைய குருபிரானாக இருக்கிறார்கள். ஷேக்னா ரலியல்லாஹு அவருடைய ஆரம்பத்தில் காதிரியா தரீகாவுடைய ஹலீஃபாவாக ஷேகாக இருந்தார்கள். இங்கு அவருடைய பாட்டனாருடைய உத்தரவின் பேரில் இந்த பகுதியில் என்ன இருக்கிற இஷ்டியா தரீகாவை பலப்படுத்தணும். என்னுடைய பேரர் சையத் மசூத் நாயக் ரலியல்லாஹு அவர்கள் உங்களுடைய பிரதானமாக இருப்பார்கள், உங்களை தேடி வருவார்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் உத்தரவின்படி அவர்களை தேடி அறிந்துதான் இந்த கராமத்துகள் அப்படி கொஞ்சம் முன்னால் சொல்லி காட்டணும். இந்த பகுதி பார்த்தோம்னா எவ்வளவு கடுமையான கொடிய கானகம் வரவேணும் படிக்கிறார். கொடிய கானகம் யாரால் குறையுண்டோ மசூத் நாயகத்தை படிக்கிறாவோ கால் சதைத்தே மனதில் உருகிய காரணம் பார்க்கலையோ என் மசூதை கண்டுதான் பார்க்கலையோ காலதான் சடங்கு வச்ச என் பீர் மசூத் நாயகத்தை நான் பார்க்கறது என்ன செய்யறாரா அழுகுறா. அதுக்கப்புறம் அவள் எது செய்யறா காட்டி மறைத்தேன் இன்னொரு பாடல்கள் சொல்கிறா. அப்படி என்ன செய்யறா அவள் தன்னை காட்டி காட்டி மறைச்சு அவளுக்கு ஆர்வம் செய்யறா. திரும்ப இன்னும் வந்துட்டாங்க தேடி வகலாயிடுச்சு. அதே மாதிரி தேட்ட அதிகமாக இருக்காக வேண்டி ஷேக் நாயக் தன்னுடைய பிள்ளையை தேர்ந்தெடுத்ததுக்காக வேண்டி அவ்வளோ பெரிய சோதனை என்ன செய்தா கொடுத்து கடைசியில என்ன செய்தா பகுதிக்கு வந்தா அவரோட துயர்ந்து வந்தா ஷேக் நாயக் ஷேக்னா அப்பா இந்த பகுதியில் இந்த அந்த படிச்சுட்டு யாரால் பொழியுண்டோ இப்பொடிய காரணம் வரவே என்ன என் ஊர பேராலும் உற்றாரும் நீர் என்ற உண்மை நீர் பார்க்கலையா. ஊரால் பேராலும் சுற்றான எல்லாமே நீங்க தான். நான் வேறையும் ஊரையும் பார்க்கல, பேரையும் பார்க்கல, எதையும் பார்க்கல. கண்ணுக்கு தெரியறதுதான் நீங்க மசூத் நாயகமே எந்த திக்கிற பார்த்தாலும் உங்களுடைய திரும்ப வந்து எனக்கு தெரியுதா. அப்படியே இப்ராஹிம் வருது. அப்போ என்னுடைய ஷேக் நாயகத்தை நாடி தேடி அழிஞ்சு கடைசியில் இந்த பகுதிக்கு என்ன செய்யறா
வந்து சேர்கிறார்கள். இந்த கடுமையான சோதனைகள் கடுவா புரியலா முடியாம அதையெல்லாம் இருந்து கடைசி தடாகத்தில் நின்று அங்கேயும் சோதனையை வந்து இறுதியில் தன்னுடைய சேகநாயகத்தை அடைந்துள்ளார்கள். கடைநல்லூர் சரிவில் அவர்கள் தங்கியிருந்து அவர்களுக்கு ஆன்மீக பயிற்சியெல்லாம் நம்ம தன்னை போல உருவாக்கி கொடுத்து தான் போனாங்க. யார் மசூல் நாயகர் இருந்தாலும் சேகனா அப்பாவை தன்னுடைய பிரதிநிதியாக கண்டிப்பாக இன்னும் பேரை கொடுத்து இன்னும் நிறைய பேர் இந்த வருஷம் அந்த கண்டிப்பாக அறிவான் இருக்கிறா பேரை கொடுத்து அந்த மாதிரி கண்டிப்பாகலாம் இல்லை. பார்க்குற உங்களுடைய ஞானத்தினுடைய அளவு எப்படி இருக்குதுங்கிறத சோதனை பண்ணி அவர்கிட்ட பரிசம் வைக்கிறா. ஒரு பரிசையிலையும் தேடி தேடி வரும்போது தான் கடைசியில் நான் இப்போ எங்கேருந்து வரேன் என்னெல்லாம் செய்திட்டு வந்தேங்கிறதெல்லாம் அவர்கிட்ட கேட்குறா. ஒன்றாங்க அத்தனையும் அவர்கள் செய்கிறாரா இடத்துக்கு வந்து என்னென்ன செய்தி அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா மானசீகமான விஷயங்களை புரட்டி சொல்ல அப்படியே அவள் ஆனந்தம் முஸ்லிம் கடைசியில் அவர்களுக்கு சுதாபத்துங்கிற இதை கொடுத்து வாக்குறுதி கொடுத்தா. பாப்பா இந்த பிள்ளை நீங்க நீங்க நான் அதுக்கா நீங்க செய்தியா இருக்கிறியா அப்படின்னு சொன்னா இதை விட்டு நான் புறவிட்டு போறேன் அப்படின்னு சொன்ன போது சரி நான் அப்பா அழுதா இதை விட்டு போறேன் உடனே இருக்கிற எப்பவுமே அப்போ நானாகவே நீங்க இந்த செய்தியா இருந்துட்டு இருக்கிறியா உங்களுக்கு நான் புரியவில்லை அப்படின்னு சொல்லி வாக்குறுதியை சொல்லி கடைசி வரையில என்ன சொல்றா, உங்களுடைய வழியை யார் யார் பின்பற்றுகிறார்களோ இந்த நாள் வரையில யார் தொடர்கிறார்களோ அத்தனை பேர்களுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன். நாளைக்கு மனுஷன் இல்லை எல்லாரும் பாலத்தில் நடக்கும்போது தடுமாறிட்டு திண்டாடிட்டு இருக்கிற நேரத்தில் என் தோல் பட்சத்தில் என் பிள்ளை யாரும் எனக்கு தெரியும். என்னுடைய பிள்ளைகளா யாருங்கிறது எனக்கு வழங்கும். அத்தனை பேரையும் என்னுடைய தோல் மீதில் ஏற்றி நான் சொர்க்கத்தில் சேர்க்கிறதுக்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று யார் சொன்னா சரி மசூல் நாயகர் ரலியல்லாஹு இதெல்லாம் நம்முடைய தமிழான ஷேகுமார்கள் தமிழான ஷேகுமார்கள்ன்றதுக்கு அடையாளம். சும்மா கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேர்களை போட்டுருப்பா அதுங்களெல்லாம் நம்ம இந்த காலத்தில் கண்டி ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா தர்காக்கள்லையும் இந்த தரிகாக்கள்லையும் ஓரியான வாதங்களை பேசிக்கிட்டு இருப்பாங்க. என்ன நாங்கள் வந்து குத்துலாம் போட்டு இதெல்லாம் போடுவோம் அதையெல்லாம் பார்த்து நினைச்சக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. உண்மையான சத்தியமான மார்க்கம் எது அதுக்கு நம்ம இப்படி இருக்கணுங்கிறத தேடி அலையணும். அவசராமன் மதியாவத்தராமன் காணலான ஷேக் வேணுமா என்று சொல்லித் தருகிறார்கள். நீ இஸ்திகாரா தொழுங்கோ இஸ்திகாரா தொழுவாங்க தலைச்சிட்டு நேரத்தில் மூட்டி இருந்து தொடர்ந்து கேளுங்க. எனக்கு காமில என்னை வழிநடத்தக்கூடிய கம்மியான ஷேக் ஆண்டவனே எனக்கு முர்ஷிதை காட்டுன்னு சொல்லி கேட்டு அழுகுங்க. நிச்சயமா அந்த தான் உங்களை வழிதர விட மாட்டான். நேரிய சீரிய ஒரு ஷேகை காமிலான ஷேகை உங்களுக்கு காட்டி தருவான்னு சொல்லி காட்டுறாங்க. அதனால கொஞ்சம் வந்தாவா தரப்பா கட்டிட்டு வந்தவங்க கொஞ்சம் சீர் கை நீட்டாது விளம்பரம்லாம் போட்டு கடைக்கு எல்லாம் வந்து என்ன ஒவ்வொரு ஆளுக்கு நான் பையத்தான் கிடாடுத்தான்னு சொல்லிட்டு வியாபாரமாக போச்சு. அந்த மாதிரி அமைப்போட இருக்கக்கூடாது. பாருங்க நம்ம வந்து தர்கா யார் நல்லா சரி கிடையாது, அடக்கத்தனமாக இருக்குது இல்லை. அந்த ஷேகுமார்கள் வந்து சஞ்சரித்து இருந்த இடங்களை அடையாளம் இருக்கிறாங்களோ மசூல் நாயகர் ரலியல்லாஹு இந்த பகுதியில் இருக்கிறா, ஷேகனா அப்பா அந்த பகுதியில் இருந்திருக்கிறா. அப்பா அவருடைய உரையாடல்களும் அவருடைய தேட்டம் நாட்டில் எப்படி இருந்திருக்குங்கிறது நம்ம கற்பனை மாத்தாது ரொம்ப முடியாத காரியம். அப்பேற்பட்ட ஒரு உரையாடல்னா அந்த இடத்துல நடந்த இடம் நாம் குழுமி நிற்கிறோம். எப்படி சபா மாப்பு சொல்லி காட்டினேன். சபா என்ன சபா மருவத்தம் இஷாயில்லா அவ்வா அன்னை ஹாஜிராமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு தாகத்துக்காக வேண்டி ஏழு இறங்கினாங்க. சபாவில் ஏறினாங்க, மரவாவில் ஏறினாங்க, 7 நிமிஷத்தை செஞ்சாங்க. அப்படியே தொங்கோட்டம் ஓடினாங்க. வணக்கத்துக்காண்டி போகல, நாளைக்கு ஹஜ்ஜி செய்ய வருவாக நம்ம நாட்டு ஓடணுங்கிறதுக்காண்டி போகல. பிள்ளைக்கு தண்ணி வேணும். வனாந்தர காட்டில் நிற்கிறோம், பாலைவனத்தில் இருக்கிறோம். 8 தொலைக்கு தண்ணியினுடைய ஒரு வாடையே தெரியலையே, இந்த இடத்துல நம்ம நிற்கிறோம் சொல்லி பரிதாபப்பட்டு ஓடனா கடைசி அல்லாஹ் தஆலா அந்த இடம் விட செய்யினா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பாதத்தில் இருந்து தண்ணீரை பொங்க வச்சான். அது பொங்கிக்கிட்டே இருக்கு, அது கடலா பொங்கிட்டு இன்னைக்கு
லட்சோபலட்ச மக்களுக்கு அவர்களுடைய பாதத்தில் இருந்து வழிகிற சொட்டு நீர் இன்னைக்கு நாம அறிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஜம்சம் நீர் மாவு எதற்காக வேண்டி ஜம்சமான தண்ணீரை குடிக்கிறோமோ அந்த ஹாஜத்தில் நிறைவேற்றப்படும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். ஏற்பட்ட காரணத்தை அல்லாஹ் தஆலா அங்க வெளிப்படுத்தினார். அப்போ ஆஜராமியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு வலியத்துல்லா, நபியுல்லா இல்ல, வலியத்துல்லா, அல்லாஹ்வுடைய வலி. அவர்கள் நடமாடிய தண்ணீருக்காக வேண்டி தேடி அறிஞ்ச அந்த இடங்களை அவர்கள் நின்ற குன்ற இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லா, அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் சொல்றாங்க. நிச்சயமாக அந்த இடங்கள்லாம் அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள். அது யாரு அந்த அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துகிறாரோ அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்தக்கூடிய இதயம் தக்வாவுடைய இதயம். தக்வாவுடையது என்பதற்கு அடையாளம் அது கண்ணியப்படுத்தும் அந்த இதயம் தான் தக்வாவுடைய சொல்லி காட்டுகிறார். அப்போ அல்லாஹ்வுடைய வலிமார்கள் நடமாடிய இடங்கள் அல்லாஹ் ஷியாருல்லாஹ் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த அடிப்படையில யாம வருவது அவனுடைய நேசர்கள், உண்மையான நேசர்கள், அவுலியா அல்லாஹ்கள் நடமாடிய இடங்கள், அவர்கள் நடமாடிய வனவாசங்கள், அவர்கள் அடங்கப்பட்டிருக்கிற இடங்கள் அனைத்துமே ஷியாருல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம். அதை கண்ணியப்படுத்தணும், அதை மரியாதை செய்யணும், அதை உயர்வாக நினைக்கணும். அதற்குண்டான கண்ணியத்தை நாம் செய்ய வேண்டிய ஒரு பூமியினுடைய ஒரு முஸ்லீமுடைய அடையாளம், அவர் முஸ்லீம்ங்கிறதுக்கு அடையாளம், அவர் தக்வாதாரிங்கிறதுக்கு அடையாளம், அதை கண்ணியப்படுத்தக்கூடியவர்கள், அதை அலட்சியப்படுத்தக்கூடியவர்கள், மாறாக அதை அலட்சியப்படுத்தக்கூடியவர்கள், அதை புறந்தள்ளக்கூடியவர்கள் ஒரு மூமினாக இருக்க மாட்டார், முஸ்லீமாக இருக்க மாட்டார், அவர் தக்வாதாரியாக இருக்க மாட்டார். எவருடைய உள்ளத்தில் நிஃபாக்குத்தனம், நயவஞ்சகத்தனம் குடியேறி விட்டதோ அவர் தான் அதை புறக்கணிப்பார், அவர்களை புறக்கணிப்பார்கள். இந்த கூட்டத்தில் ஆகிவிடக்கூடாது. எப்படி சஃபா மர்வா குன்று அடையாள சின்னம் என்று நமக்கு அல்லாஹ் தஆலா அடையாளப்படுத்தி காட்டுகிறானோ அதே மாதிரி இந்த குன்றுல தான் அல்லாஹ்வுடைய ஹபீபுகளாகிய சையீத் மசூத் நாயிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஷேகுனா அப்பா நாயிம் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் இந்த குன்றுகளில் வந்து நின்றார்கள் என்றால் அவர்களுடைய நடமாடிய இந்த இடம் புனித வாய்ந்த இடம், ஷியாருல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள்ல உள்ளது. இதை கண்ணியப்படுத்துறதுக்காண்டி நம்ம இவ்வளவு தூரம் பயணப்பட்டு கஷ்டப்பட்டு இங்க வந்திருக்கிறோம். நிச்சயமா அல்லாஹ் தஆலா நம்முடைய உள்ளத்தில் உள்ள கண்ணியத்தை ஏற்றுக்கொள்வோம். அந்த நேசர்களுடைய நேசத்துல நிரந்தரமாக நம்முடைய உள்ளத்தில் நிரப்பமாக்கி தருவோம். நம்முடைய உள்ளங்களில் உள்ள கரைகளையும் பணிகளையெல்லாம் அகற்றி நம்முடைய பாவங்களை எல்லாம் துடைத்து இந்த அல்லாஹ்வுடைய மஹப்பத்திற்குரியவர்களாக, நேசர்களாக, இம்மையிலையும் மறுமையிலையும் அல்லாஹ் தஆலா அவர்களுடனே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்துக்கு உரியவர்களாக நம்மை எல்லாம் ஆக்கி அருள்வானாக. இப்ப அவர்கள் சையீத் மசூத் நாயிம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய சீடர் கலிஃபா நாம் ஷேகுனா அப்பாவுக்கு அவர்களுக்கு இஃப்தாஹ் கொடுத்த அவுலியா ஸலவாத்தை விஷயம் பரக்கத்துக்காக வேண்டி ஒரு நாள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற, வெள்ளிக்கிழமையில கேட்கிற துவா நிச்சயமா ஒரு நேரம் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார். அந்த நேரத்தை நீங்க கண்ணியப்படுத்துங்க. யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். வெள்ளிக்கிழமையில அந்த நேரம் ஒன்று வந்து இருக்கிறது. அதுல யாருடைய சொல் முங்கிருச்சோ அந்த சொல் நிச்சயமாக நடைபெறும். அதனாலதான் பெரியார்கள் நம்ம சொல்லித்தராங்க. அப்ப அந்த நேரத்தை பயன்படுத்திக்கிடுங்க, வீணாக கிடைச்சிடாதுங்க. அதுல கேட்கிற துவா இன்மைக்கு மறுமைக்கு உங்களுக்கு பயனளிக்கும். அது நிச்சயமா நிறைவேறும். நமக்காக வேண்டி நம்முடைய மனைவி மக்கள், கணவன்மார்கள், சகோதர சகோதரிகள் எல்லோருக்காக வேண்டி கேட்கப்படக்கூடிய துவா நிச்சயமா அங்கீகரிக்கப்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால பெரியார்கள் சொல்றாங்க, அந்த நேரத்தை நீங்க வீணாக்காதீங்க, பிள்ளைகளையும் ஏசாதீங்க. இந்த நேரத்துல நீ நாசமா போக, அப்படி போயிடுவேன் இப்படி போயிடுவேன்னு சொல்லி வெள்ளிக்கிழமை நைட்டு இந்த மாதிரி நேரம் பிரிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்படக்கூடிய அந்த துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய அந்த நேரங்களை, அந்த நேரத்துல நம்மளுடைய சொல்லு பிள்ளைகளுக்கு விழுந்துருச்சு, நீ நாசமா போவேன்னு ஒரு சொல்ற வார்த்தை அல்லாஹ் காப்பாற்றணும். அந்த சொல்லு அந்த நேரத்திலே விழுந்துச்சுன்னா அது நடத்திடுவான். அல்லாஹ் நடத்தினா யார் நாசமா போவா?
நம்ம பிள்ளைதான் நாசமாகும். நம்ம வளர்த்து கண்மணியா பெற்றெடுத்து கஷ்டப்பட்டு வளர்க்கக்கூடிய பிள்ளைகளை ஒரு சின்ன கோபத்தினால ஏதாவது செய்யலாம், பார்த்துனா பேசுனா ஏசுனா தானம் கொடுத்து கஷ்டப்படக்கூடிய நிலையை நாம ஆக்கிக்கணும். அதனால இந்த மாதிரி நேரங்கள்ல இந்த மாதிரி புனிதமான இடங்கள்ல கண்ணியத்தை நம்ம பண்ணணும். எப்போது அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளோடு இருக்கிறார்கள்ங்கிற உணர்வு நமக்கு என்ன செய்யணும், எப்போது இருக்கணுங்கிறதுக்கு அல்லாஹ் சொல்லி தருவான். அவர்களோடு இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளோட இருந்தாங்கன்னா அல்லாஹ்வுடைய நேசர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். அப்படித்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த அடிச்சோட பின்பற்றி நான் நடக்கணும். அல்லாஹ் தஆலா இந்த அருமையான வக்தில நாம் கேட்கக்கூடிய துஆக்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து அருள் பாலிப்பானாக. மாற்றமான கொள்கையை உடையவர்கள் அந்த கொள்கையை விட்டு நம்ம செய்வானாக, அல்லாஹ் காப்பாற்றுவானாக. எப்படி கூட மாற்றமான கொள்கை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி ரொம்ப தாழ்வாக எழுதி வச்சிருக்கிறாங்க, வரிமார்களை பற்றி ரொம்ப கேவலமா எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான கொள்கை இந்த நேரத்தில் அவங்க பற்றி நம்ம சொல்லிட்டு தான் நேரம் போயிடும். எப்பவும் சொல்லக்கூடிய வார்த்தை தான், மாற்றி கொள்கையுடையவர்களுடைய வழிகளை பின்பற்றக்கூடாது. நம்ம சுன்னத்துல் ஜமாத் அமைப்புல அதே அடிப்படையில தெளிவாக இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த நசீபை பாக்கியத்தை நமக்கு நிரப்பமாக தந்திருவானாக. ஆமீன். அல்-ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وسدرة المنتهى مقامه وقاب قوسين مطلوبه والمطلوب 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 موجوده سيد المرسلين خاتم النبيين شفيع المذنبين انيس الغريبين رحمة للعالمين راحة العاشقين مراد المتقين شمس العارفين سراج السالكين مصباح المقربين محب للفقراء والغرباء المساكين سيد الثقلين نبي الحرمين امام الكبرتين وسيرتنا في الدارين صاحب قاب قوسين محمود رب المشرقين والمغربين جد الحسن والحسين مولانا مولى الثقلين ابي القاسم محمد بن عبد الله بن نور الله يا ايها المتقون من جماله صلوا عليه واله واصحابه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم. وبه نستعين. رضينا بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبسيدنا عوض العظم نبي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا عدد خلق الله الله نصر الله وزنة عرش الله ومداد كلمات الله ودوام ملك الله. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وعلى غوث المؤمنين. اللهم صل على سيدنا محمد وعلى غوث المسلمين. اللهم صل على سيدنا محمد وعلى غوث المتقين. اللهم صل على سيدنا محمد وعلى غوث الصالحين. اللهم صل على سيدنا محمد وعلى غوث المصلحين. اللهم صل على سيدنا محمد وعلى غوث الصادقين. اللهم صل على سيدنا محمد وعلى غوث المصدقين. اللهم صل على سيدنا محمد وعلى غوث المجاهدين. اللهم صل على سيدنا محمد وعلى غوث الشاهدين. اللهم صل على سيدنا محمد وعلى غوث المشهودين. اللهم صل على سيدنا محمد وعلى غوث المسعودين. اللهم صل على سيدنا محمد وعلى غوث المرابطين. اللهم صل على سيدنا محمد وعلى غوث المنجين. اللهم صل على سيدنا محمد وعلى غوث المفلحين. اللهم صل على سيدنا محمد وعلى غوث المجتبين. اللهم صل على سيدنا محمد وعلى غوث القانتين. اللهم صل على سيدنا محمد وعلى غوث القائمين. اللهم صل على سيدنا محمد وعلى غوث القائمين. اللهم صل على سيدنا محمد وعلى غوث الراكعين. اللهم صل على سيدنا محمد
وعلى غوث الساجدين اللهم صل على سيدنا محمد وعلى غوث القاعدين اللهم صل على سيدنا محمد وعلى غوث القائمين اللهم صل على سيدنا محمد وعلى غوث المخلصين اللهم صل على سيدنا محمد وعلى غوث الصابرين اللهم صل على سيدنا محمد وعلى غوث الزاهدين اللهم صل على سيدنا محمد وعلى غوث الموقنين اللهم صل على سيدنا محمد وعلى غوث المنادين اللهم صل على سيدنا محمد وعلى غوث القانعين اللهم صل على سيدنا محمد وعلى غوث الجاعلين اللهم صل على سيدنا محمد وعلى غوث الخاشعين اللهم صل على سيدنا محمد وعلى غوث الباكين اللهم صل على سيدنا محمد وعلى غوث العاكفين اللهم صل على سيدنا محمد وعلى غوث الحافظين اللهم صل على سيدنا محمد وعلى غوث المباركين اللهم صل على سيدنا محمد وعلى غوث الناصرين اللهم صل على سيدنا محمد وعلى غوث المنصورين اللهم صل على سيدنا محمد وعلى غوث الغافرين اللهم صل على سيدنا محمد وعلى غوث المغفرين اللهم صل على سيدنا محمد وعلى غوث المشفقين اللهم صل على سيدنا محمد وعلى غوث المخلوقين اللهم صل على سيدنا محمد وعلى غوث الجوادين اللهم صل على سيدنا محمد وعلى غوث الناظرين اللهم صل على سيدنا محمد وعلى غوث الصائمين اللهم صل على سيدنا محمد وعلى غوث النادمين اللهم صل على سيدنا محمد وعلى غوث الأولين اللهم صل على سيدنا محمد وعلى غوث التوابين اللهم صل على سيدنا محمد وعلى غوث المنيبين اللهم صل على سيدنا محمد وعلى غوث الموافقين اللهم صل على سيدنا محمد وعلى غوث المرافقين اللهم صل على سيدنا محمد وعلى غوث العابدين اللهم صل على سيدنا محمد وعلى غوث المساكين اللهم صل على سيدنا محمد وعلى غوث الفائزين اللهم صل على سيدنا محمد وعلى غوث المطيعين اللهم صل على سيدنا محمد وعلى غوث العاملين اللهم صل على سيدنا محمد وعلى غوث الوالدين اللهم صل على سيدنا محمد وعلى غوث العاقلين اللهم صل على سيدنا محمد وعلى غوث المعلمين اللهم صل على سيدنا محمد وعلى غوث المفسرين اللهم صل على سيدنا محمد وعلى غوث الفاضلين اللهم صل على سيدنا محمد وعلى غوث الراشدين اللهم صل على سيدنا محمد وعلى غوث المرشدين اللهم صل على سيدنا محمد وعلى غوث الطالبين اللهم صل على سيدنا محمد وعلى غوث المطلوبين اللهم صل على سيدنا محمد وعلى غوث المريدين اللهم صل على سيدنا محمد وعلى غوث الذاكرين اللهم صل على سيدنا محمد وعلى غوث المذكورين اللهم صل على سيدنا محمد وعلى غوث المسبحين اللهم صل على سيدنا محمد وعلى غوث المقدسين اللهم صل على سيدنا محمد وعلى غوث الممجدين اللهم صل على سيدنا محمد وعلى غوث المحللين اللهم صل على سيدنا محمد وعلى غوث الموحدين اللهم صل على سيدنا محمد وعلى غوث الحامدين اللهم صل على سيدنا محمد وعلى غوث المحمودين اللهم صل على سيدنا محمد وعلى غوث القوامين اللهم صل على سيدنا محمد وعلى غوث الأوامين اللهم صل على سيدنا محمد وعلى غوث الواكلين اللهم صل على سيدنا محمد وعلى غوث المحبين اللهم صل على سيدنا محمد وعلى غوث الموجودين اللهم صل على سيدنا محمد وعلى غوث المقبولين اللهم صل على سيدنا محمد وعلى غوث المتقين اللهم صل على سيدنا محمد وعلى غوث العاشقين اللهم صل على سيدنا محمد وعلى غوث العارفين اللهم صل على سيدنا محمد وعلى غوث المعروفين اللهم
صل على سيدنا محمد وآله وعلى موت السائلين اللهم صل على سيدنا محمد وآله 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 وهو قول الذكرين شيخ الكونين سيد محي الدين ابو محمد عبد القادر الجيلاني رضي الله عنه وارضاه عنا. اللهم صل على سيدنا محمد وآله وعلى غوث الاولياء اللهم صل على سيدنا محمد وآله وعلى غوث الاصفياء اللهم صل على سيدنا محمد وآله وعلى غوث الامرار اللهم صل على سيدنا محمد وآله وعلى غوث الابدال اللهم صل على سيدنا محمد وآله وعلى غوث الابطال
الأزهادي اللهم صل على سيدنا محمد وآله وعلى غوث النقبائي اللهم صل على سيدنا محمد وآله وعلى غوث الجبائي اللهم صل على سيدنا محمد وآله وعلى غوث الأعمادي اللهم صل على سيدنا محمد وآله وعلى غوث الأزهادي اللهم صل على سيدنا محمد وآله وعلى غوث الأكفابي اللهم صل على سيدنا محمد وآله وعلى غوث الأكفر الرباني اللهم صل على سيدنا محمد وآله وعلى غوث الأكفر السمدان محمود الصبحاني شيخ الملك والجن والإنس شيخ محي الدين أبو محمد سيد عبد القادر الجيلاني اللهم صل على سيدنا محمد وآله وعلى غوثنا غوث العظم سلطان محي الدين قطب الغفراني اللهم صل على سيدنا محمد وآله وعلى غوثنا شاه محي الدين غوث السبحاني اللهم صل على سيدنا محمد وآله وعلى غوثنا شيخ محي الدين محمد الرحماني اللهم صل على سيدنا محمد وآله وعلى غوثنا فقير محي الدين عاشق الحناني اللهم صل على سيدنا محمد وآله وعلى غوثنا سيد محي الدين معشوق المناني اللهم صل على سيدنا محمد وآله وعلى غوثنا مخدوم محي الدين شيخ السلطاني اللهم صل على سيدنا محمد وآله وعلى غوثنا مولانا محي الدين شيخ البرهاني اللهم صل على سيدنا محمد وآله وعلى غوثنا غريب محي الدين سيد عبد القادر الحسني الحسيني الجيلاني اللهم صل على سيدنا محمد وآله وعلى غوثنا قطب الرباني شاه محي الدين أبو محمد سيد عبد القادر الجيلاني اللهم صل على سيدنا محمد وآله وعلى غوثنا السمداني شاه محي الدين أبو محمد سيد عبد القادر الجيلاني اللهم صل على سيدنا محمد وآله وعلى غوثنا محب الرحمن شاه محي الدين أبو محمد سيد عبد القادر الجيلاني اللهم صل على سيدنا محمد وآله وعلى غوثنا محمود سبحان شاه محي الدين أبو محمد سيد عبد القادر الجيلاني اللهم صل على سيدنا محمد وآله وعلى غوثنا مقصود سلطان شاه محي الدين سيد عبد القادر الجيلاني اللهم صل على سيدنا محمد وآله وعلى غوثنا قطب المشارق والمغارب شاه الأولياء محي الدين سيد عبد القادر الجيلاني اللهم صل على سيدنا محمد وآله وعلى غوثنا سلطان العالم راجم شاه محي الدين أبو محمد سيد عبد القادر الجيلاني اللهم صل على سيدنا محمد وآله وعلى غوثنا شاهان محي الدين أبو محمد سيد عبد القادر الجيلاني اللهم صل على سيدنا محمد وآله وعلى غوثنا بادر الشمس في الولياء محي الدين أبو محمد سيد عبد القادر الجيلاني اللهم صل على سيدنا محمد وآله وعلى غوثنا غوث العظم شيخ الذكرين شيخ السماوات والأرض شيخ الملك والجن والإنس شيخ محي الدين أبو محمد سيد عبد القادر الجيلاني اللهم صل على سيدنا محمد وآله وعلى غوثنا غوث العظم شيخ الذكرين غوث القرنين كريم الكرمين غوثنا شيخنا شيخ محي الدين أبو محمد سيد عبد القادر الجيلاني صلاة زاكية إلى الله يرفع عبادة ورافية ورفع عبادة الله بالله سيدنا محمد وآله وعلى غوثنا أبو محمد سيد عبد القادر الجيلاني يا أفضل الصلوات مع أكمل التحيات مع الصلوات مع بركات والسلام اللهم صل على سيدنا محمد وآله وعلى غوثنا أبو محمد سيد عبد القادر الجيلاني أفضل ما صليت عليه يا أفضل الصلاة وأكمل التحيات مع الصلوات والصلوات الواسعة بركات اللهم صل على سيدنا محمد وآله وعلى غوثنا شيخ محي الدين سيد عبد القادر الجيلاني يعز لنا محروم الكلام وعدد الأيام وكثرة الغمام على الدوام إلى يوم القيامة اللهم صل على سيدنا محمد وآله وعلى غوثنا شيخ عبد القادر الجيلاني يعز كل ذرة مئة ألف مرة اللهم صل على سيدنا محمد وآله وعلى غوثنا شيخ محي الدين سيد عبد القادر الجيلاني يعز كل وقت وأوان وفي كل حين وزمان عدد ما صليت عليه وعدد من صلى عليه وعلى أولاد كله من الأعمال التي
يحصيها غيرك إنك فعال لما يريد. اللهم صل على سيدنا محمد وآله. اللهم صل على سيدنا محمد الجاء الزمان والكسر والألوان وعاق والأسرار وقدر جديدا وسبحان البركة وقدر الإنسان وقدر الكمران وقدر النار وحر محمد وعلى محمد وعلى روح الشيخ محمد. اللهم صل على سيدنا محمد وآله. اللهم صل على سيدنا محمد نبينا وحبيبنا ورسولك النبي الأمي وعلى آله وصحبه قال الشيخ محي الدين سيدنا وحياك الكرامة قوم لك الله وبحقه أداء معتمد والإله والدرجة الرفيعة وبعد المقام المحمود الذي وعده القرآن شفاعته وجزى الله عنا وهو المستحقهم. وصل على جميع إخواننا النبيين والصديقين والشهداء والصالحين. اللهم صل على سيدنا محمد وآله. وعلى قولنا شيخ محي الدين سيد عبد القادر الجيلاني بعدد كل شيء أحاط به علمك وجرى به كرمك ونهض بمشيئتك. اللهم اجعل شرائع صلواتك وعلي بركاتك ومنائم ورحمتك والوالدنا محمد عبدك ورسولك وخيرة من خلقك وحجة جميع نبي سيد المرسلين وخاتم النبيين وجزي عنا ما هو المستحق وجزي عنا فضل ما جزيت نبيا محمد وعلى قولك الطرعين الشيخ محي الدين أبو محمد سيد عبد القادر الجيلاني. اللهم صل على سيدنا محمد وآله. وعلى قولنا أبو محمد سيد عبد القادر الجيلاني صلاة تنجينا بها من جميع الأهوال والآفات. اللهم صل على سيدنا وتسقينا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع الآثام والسيئات وترفعنا بها عندك على الدرجات وتبلغنا بها أحسن الغايات والخيرات والحياة بعد الممات إنك مجيب الدعوات يا قاضي الحاجات إنك على كل شيء قدير. اللهم صل على سيدنا محمد وعلى كل معينك وعلى آله وصحبه وعلى الشيخ محي الدين سيد عبد القادر الجيلاني. اللهم إنا نسألك بحق هذه الصلوات أن ترزقنا اتباع نبيك محمد صلى الله عليه وسلم وتكرمنا بحرية النبي محمد صلى الله عليه وسلم وعلى النبي محمد سيد عبد القادر الجيلاني وأن تغفر لنا وترحمنا وتغفر لنا المؤمنات والمسلمات والأحياء والأموات وحسن إلينا مرادنا وأمنياتنا وأكرمنا بخير وقنا شر الظالمين ونجنا من أهل الغافلين وأجرنا من عذاب يوم القيامة ونكفنا بكل حاجاتنا من كرم وارفع درجاتنا من فضلك ومع سيئاتنا من عفوك وتوفنا مسلمين والحقنا بالصالحين وحمني بشهود نبيك وحبيبك ومحبوبك محمد صلى الله عليه وسلم وشيخي وكتبي ومولي وربي وروحي بمشاهدتك بيدي بشهود وجهي وشيخي وكتبي ومولي بعرفان بشهودك الكامل في مرض السعداء والمساكين. اللهم افتح لنا ابواب رحمتك واسقنا من علينا من جلال رزقك وعنا وخصوص جمال ملكك وذوقك مالك بيدك بفضلك وكرمك ومنك وجودك يا ارحم الراحمين. صلى الله تعالى وسلم وبارك على سيد خلقه سيدنا محمد وعلى اله وصحبه سبحان ربك رب العزة عما يصفون السلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون السلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون السلام على المرسلين والحمد لله رب العالمين. சுத்தூரியாங்கிறது ஒரு 3 மிக
கண்டிப்பாக இருக்க வேண்டிய விஷயம். யார் நன்றியோடு நடக்கிறார்களோ அவருக்கு அல்லாஹ் எல்லா பாக்கியங்களையும் நிரப்பமாக்கிட்டே இருப்பான்னு வாக்களிச்சிருக்காங்க. எனக்கு நன்றி கொண்ட முறையில் நன்றி கெட்ட முறையில் மட்டும் நடந்துடாதீங்க, என்னுடைய தண்டனை கடுமையானதுன்ட்டு அதான் வச்சுருக்கேன். நன்றியுள்ள நல்ல அடியார்களாக இருக்கிற அடையாளத்தை சேகனாபான ரதியுல்லாஹ் அவர்களுடைய இடத்துக்கு நம்ம இருக்கிறோம். அவர்கள் செய்த ஒரு இது நம்ம நன்றி செய்யறதுக்காக அல்லாஹ்வுடைய நன்றி செலுத்துறதுக்காண்டி ஆக்கி போகிறோம், கடமைகளை செய்கிறோம். எல்லாமே அவங்க நன்றி செய்யக்கூடிய விஷயம். அது மாதிரி சாதாரணங்களுக்கு நன்றி செய்யக்கூடிய விஷயத்தில் நமக்கு மார்க்கத்தை தீர்வு தந்தவர்கள், ஞானத்தை தந்தவர்கள் அல்லவா, அவர்களுக்கு நன்றி செலுத்துறதுக்காக நமக்கு வந்திருக்கிறோம். அல்லாஹ் தர நம்ம நன்றி ஏற்றுக்கொள்வானாங்க. அதில் முக்கியமான விஷயம் காலையில் வந்தால் நிறைய பேர்களுக்கு வந்தவர்களுக்கு வரையில் நம்ம இப்ராஹிம் சாஹிப் நம்ம சகோதரர் கடைநல்லூர் தான் பூர்வீகம். கடைநல்லூர் பேட்டை இப்போ கொல்லிக்கோடில் ஒரு சீரா கடை வச்சு வியாபாரம் பண்ணுறா. அந்த சீரவி இடியப்பத்துக்கு ஆர்டர் பண்ணி நான் கறியெல்லாம் சமைச்சு காலையிலே கொண்டு வந்து அது காலையில் நைட்டு பாதி நேரம் அதுக்கு வேலை பார்த்துருப்போம். அப்படி செய்து நமக்கு எல்லாத்துக்கும் பசியார வச்சா காலையில். அது ஒரு பெரிய விஷயம். அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மேலும் நீர் சாய்ச்சியும் அவர்களுடைய எல்லாருக்கும் அதே போல நன்றி பெரிய விஷயம். நம்ம ஹாஜா சாஹிப் இருக்கிறா. ஹாஜா சாஹிப்னா சில பேர் அவளை மேனேஜர் மாமான்னு சொல்லுவாள். மேனேஜர் மாமான்னு அவள் பேங்கில் வேலை பார்த்து மேனேஜராக இருந்ததுனால மேனேஜர் மாமான்னு சொல்லுவாள். அந்த பெரும்பாலுக்கு வந்து அவ்வளோ பெரிய மரியாதையாக அப்பாவோட சொல்லுவாள். இப்போ ஹாஜா சாஹிப் ரொம்ப சீரியத்தனமாக மஸ்கட்லேருந்து இப்போ அங்கே உடல் தான் அங்கே இருக்கிறது தவிர உயிர் ஊரா எண்ணெய் பூரா அங்கே தான் சுற்றிக்கிட்டு எங்கே போங்க, எங்கே இருக்கிறியா, இதை கொண்டு வரியா, கலைகள் எடுத்துக்கீழா, கொடியை எடுத்துக்கீழா, சந்தந்தப்பு எடுத்துக்கீழா, அதை எடுத்துக்கீழா, இதை எடுத்துக்கீழான்னு ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கிறா. அந்த பிள்ளைகிட்ட கேட்டால் தெரியும். அவள் 10 நாளாக அதே வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அதை பிடிங்க, அதை பிடிங்க, இதை பிடிங்க, காலையில் நேரத்தில் கிளம்புங்க, அதை சொல்லி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அந்த சேவைங்க அவ்வளோ குடும்பத்தோடு வர்றதாக இருந்துச்சு. ஆனால் ஒரு முக்கியமான வேலைகளுக்கான காரணமாக வர முடியாத ஒரு சூழ்நிலை என்ன இருந்தாலும் அவங்க என்ன செய்யிருக்கிறா, ஆன்மீக முறையில் இங்கே தான் வந்திருக்கிறா. அந்த சீதேவி ஆரம்பத்தில் வந்தவுடனே அப்படியே திகைச்சு நின்றுட்டா. ஆரம்பத்தில் இந்த இடம் சொன்ன உடனே வந்து அப்படியே திகைச்சு நின்று சொல்கிறான், பாப்பா நான் கண்ட இடம் இதுதானேன்னு சொன்னேன். கண்ட இடம் இதுதானே என்ன? அப்போ என்ன கண்டி அத்தார சூருதாய் சரதாரி ஒரு மலையடி வரத்து மேலே நிற்கிறா. அவங்க சரதாரத்தில் வந்துருக்காண்டி எல்லோரும் என்ன செய்கிறான், கூட்டமாக வரும். நான் போய் ஒரு வாரத்தில் நின்று சரதாரத்தில் மேலே மலைக்கு மேலே என்ன செய்கிறா, அப்படி அருமையான காட்சி தர்றா. எல்லாரும் அவளை பார்த்து அப்படியே ஆஸ்பரிச்சு நிற்கிற நேரத்தில் நான் வாரத்தில் நின்னேன். அப்போ என்ன உடனே கையை எடுத்து இந்த பக்கவா அப்படின்னா போன உடனே பக்கத்தில் அப்படியே கன்னத்தை வச்சு அப்படி சேர்த்து அணைச்சி எனக்கு இது பண்ணிவிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதுக்கு முன்னால் ஒரு நோக்காடு இருந்துச்சு. அதாவது நாசியில் இருந்து மூக்கில் இருந்து ரத்தம் ரொம்ப சொட்டா திடீர்னு வந்ததுன்னா நிற்காமல் என்ன செய்யும், அது வரும். அந்த மாதிரி ஒரு வியாதி இருந்துச்சு. நான் எத்தனையோ வைத்தியங்கள் அது இது பார்த்தேன். அதில் ஒன்றுமே விஷயம் இல்லை, உடம்பு கிடைக்கல. ஆனால் என்றைக்கு நான் இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அவர்களுடைய முகத்தை சேர்த்து எனக்கு வச்சார்களோ அன்றையிலிருந்து அந்த நோய் போயிடுச்சு. எந்த மருந்து சாப்பிட்றது வரையில் இந்த சீதையினுடைய முபாரக்கான முகம் பட்ட உடனே எனக்கு அந்த நோய் மோஜிசாத்துங்கிறது கியாம நாள் வரை வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தான் மோஜிசாத்து நடந்துச்சு. இப்போ அது கிடையாது அப்படி சொல்லி எழுதி வச்சிருக்கிறான். அப்படி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தார்களோ அப்படியே இப்பவும் ரசூலுல்லாஹாக இருக்கிறார்கள். கியாம வரை வந்து அப்படியே தான் இருக்கிறார்கள்ங்கிறது நம்முடைய ஈமான். ஆனால் மற்ற பேர் அப்படி ஈமான் இல்லை. இருந்தார்கள், முடிஞ்சு வச்சு. இப்போ அவெல்லாம் பார்க்கக்கூடாது போகிறாங்க. 72 பாக்கி அந்த இதில் திருப்பி விடுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொட்டு
நம்ம திருப்பி போடுற வேலையை தான் பார்த்துட்டு இருக்கலாம். அல்லாஹ் காப்பாற்றுனா அப்படி இல்லை. சூழ்நாய் இருந்தார்கள் இப்பவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள், எப்பவும் இருக்கிறார்கள், நினைக்கிற இடத்துல வருகிறார்கள், உதவி செய்கிறார்கள், எல்லா காரியங்களையும் அவன் நடத்திக்கிட்டு இருக்கிறான். அவளை கொண்டு அல்லாஹ் தர உலகத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறான். உலகம் முஸ்லிம் அவனுடைய கல்விகளுக்கு பூரா இருக்கு, அவர் மூலமாக சரி செய்கிறான், சப்பளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்படிப்பட்ட இடத்த நான் சொன்னால் இந்த இடத்த நான் பார்த்த இடம் அப்படின்னு சொல்லி அதில் இருந்து இதில் இந்த இடத்துக்கு மேலே ஒரு ஈர்ப்பு வந்துச்சு. அவர் கல்லூரிக்கு எப்படியாவது நான் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வருஷமாக என்சிஆர் தொடர்ந்து வந்தால் இந்த வருஷம் வரணும்னு இருந்துட்டு இருந்தா. டிக்கெட்லாம் போட்டு ரெடியாகிற நேரத்தில் ஒரு முக்கியமான வேலை வந்ததுனால வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆகி போச்சு. அப்புறமா அவள் வந்து செய்கிறா இது பண்ணிட்டு இருக்கிறா. அவளுக்கும் அவளுக்கு நாங்கள் அதே போல் போன வருஷம் அவள் பிள்ளைகளுக்கு கட்டிட குறிச்சி சேர்ந்த ஒரு சீதைகிட்ட சொன்னால் பிள்ளை குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. நீ வைமா அந்த இடத்துக்கு வந்துட்டியா, பிள்ளைக்கு குழந்தை வரும், நான் குழந்தை பிறந்துச்சு தான் நான் இந்த நேரத்தை வைக்கிறேன்னு நினைக்காதீங்க. அப்படியா கிடக்கு நான் நேரத்தை செய்திருவானு செய்யா, நீயத்தை வைங்க, குழந்தை வரும். அதே மாதிரி என்னென்ன ஹாஜத்து நடக்கிறோமோ சில பேர் அப்படி நினைக்குவா. எப்படி இது நடந்துட்டா நான் இது செய்வேன், நடக்கலைன்னா அப்படி இல்லை, செய்தேன் நடத்தி தருவா. கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் லேட்டானாலும் அந்த காரியத்தை எப்படியாவது எதுமா செய்து தருவாங்கிற ஒரு எண்ணத்தோடு நம்ம அந்த நேரத்தை செய்தா நிச்சயமாக அந்த பொறுப்பை அவங்க ஏற்றுக்குவா. அது மாதிரி அவங்க செய்தா நின்று பிள்ளைகளுக்கு சொன்னா, நீ நீயத்தை வச்சிரு, அடுத்த வருஷம் நான் அந்த நேரத்தை செய்வேன், நீயத்தை வச்சிரு. அல்லாஹ் தஆலா அதுக்கு நசீவாயிட்டு அதே மாதிரியே நசீப் ஆயிடுச்சு. இப்போ மத்தியானம் இருந்து அந்த நேரத்தை அந்த செய்யக்கூடிய நேரத்தை மத்தியானம் தரப்படுது. இன்ஷா அல்லாஹ் அது அவர்களுக்காக வேண்டியும் என்ன எல்லாரும் வந்து செய்ய மாராத்திரின்னு வந்திருக்கிறான், மேலப்பாளையத்தில் வந்திருக்கிறான், கிராம சமுத்திரத்தில் வந்திருக்கிறான், எல்லா சீதை கடைநல்லூரில் வந்திருக்கிறான். எல்லா சீதைகளுக்கும் நம்முடைய நாட்டு தேட்டங்களை ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. அவர் அல்லாஹ் எல்லாத்தையும் நடத்திக்கிட்டே இருக்கிறான். அந்த நம்பிக்கையோடு நம்ம வந்திருக்கிறோம். நிச்சயமாக தொடர்ந்து நம்முடைய காரியங்களை தீன் ஆகிறதுடைய நம்முடைய காரியங்களை எல்லாம் எந்த சுணக்கமும் இல்லாமல் நிறைவான முறையில் அவர் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு காரியம் தீன் ஆகிறதுடைய எல்லா காரியங்களையும் சுன்னத்துல் ஜமாஅத்தில் ஹுஜ்ஜத்தோட அருள் பொருள் ஆரோக்கியத்தோட நமக்கு நிரப்பமாக்கி சிறப்பாக்கி தாய் பாக்கியமாக ஆக்கி தந்துருவாங்க. அதோட அந்த சில்சிலாவையும் ஓதிடுவோம். هذه سلسلة المباركة القادرية تعالى إلهي بحمد سلطان الأنبياء صاحب كعبة وسينا ودنا وكلام المعراج الذي في سورة إلى محمد المصطفى صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. إلهي بحمد العظيم يا سلام الله الشفاع شاء الله الله عليه كرم الله رضي الله تعالى يا سلام حضرت إمام حسن رضي الله تعالى. إلهي بحمد العظيم يا سلام حضرت إمام حسين رضي الله تعالى. رضي الله تعالى. يا جنود الرسول يا جناب حضرت امام محمد رضي الله تعالى. يا جنود الرسول يا جناب حضرت امام جعفر الصادق رضي الله تعالى. يا جنود الرسول يا جناب حضرت امام مسلم القاضي رضي الله تعالى. يا جنود الرسول يا جناب حضرت امام موسى رضي الله تعالى. يا جنود الرسول يا جناب خواجہ معروف القرقی رضي الله تعالى. يا جنود الرسول يا جناب الشيخ السري الشكري رضي الله تعالى. يا جنود الرسول يا جناب حضرت خواجہ جليل البغدادي رضي الله تعالى. يا جنود الرسول يا جناب خواجہ ابو بکر جهد الشبلی رضي الله تعالى. يا جنود الرسول يا جناب خواجہ ابو الفضل بن عبد الواحد رضي الله تعالى. إلهي جنود الرسول يا جناب خواجہ رضي الله تعالى. إلهي جنود الرسول يا جناب خواجہ علي بن يوسف القرشي الأنصاري رضي الله تعالى. إلهي جنود الرسول يا جناب خواجہ من سعد علي المبارك المخزومي رضي الله تعالى. إلهي جنود الرسول يا جناب رباني وابن الصمدان محبوب سبحاني مطلوبي أرض جهان مسلم درگاہ رحمت الشيخ سلطان محي الدين السيد عبد القادر الجيلاني رضي الله تعالى. دنيا جناب سيد عبد الله بغداد القادري رضي الله تعالى. دنيا جناب سيد نصر الدين القادري رضي الله تعالى. دنيا جناب سيد احمد بغداد القادري رضي الله تعالى. دنيا جناب سيد محمد بغداد القادري رضي الله تعالى. دنيا جناب سيد يحيى بغداد القادري
रलियल्लाहु ताला 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 बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वल आक़िबतु लिल मुत्तक़ीन वस्सलातु वस्सलामु अला रसूलिना मुहम्मदिन व आलिहि व ஸஹ்பிஹி அஜ்மஈன். இது வந்து சில்சிலத்துல் ஜிஷ்டியா தரீகா, அதாவது ஷேഖனா கௌகனா ஷேഖனா சையீத் மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய கலீஃபா நாயகம் ஷேഖனா அப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு கொடுத்த சில்சிலத்துல் ஜிஷ்டியா தரீகாவுடைய சில்சிலாவுக்கு விவாத போகிறோம். அதையும் நம்ம மரியாதையா ஆமீன் ரலியல்லாஹு தஆலா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فهذه سلسلة من المشايخ في طريقة الشعراء رضوان الله تعالى عليهم أجمعين إلى برمة سيد الكونين رسول الله محمد بالعالمين محمد المصطفى صلى الله عليه وسلم. إلهي برحمة باب مدينة العلوم المكارم إمام الشارع المبارك بن حسن علي بن أبي طالب إلهي برحمة عند الخواجة بن نصر حسن البصري إلهي برحمة عند الخواجة عبد الواحد بن زيد إلهي برحمة عند الخواجة فضيل بن عياض إلهي برحمة عند الخواجة مالك السلطان إبراهيم بن عبد البلقي إلهي برحمة عند الخواجة شديد الهدى بن المراشي إلهي برحمة عند الخواجة أمير الجنابية هميرة البصري رضي تعالى الخواجة ممشاد والدينوري رضي تعالى الخواجة بسعاد الجشتي رضي تعالى الخواجة بن أحمد الجشتي رضي تعالى الخواجة نصير بن محمد الجشتي رضي تعالى إلهي برمض الخواجة نصير الدين يوسف الجشتي رضي تعالى الخواجة بن المولود الجشتي رضي تعالى إلهي برمض الخواجة شريف الداني رضي تعالى الخواجة أبو الأنوار عثمان الهاروني رضي تعالى الخواجة معيد الدين معيد الحق حسن السنجري رضي تعالى الخواجة قطب الدين القائد بختيار وطن الباب الأوشي رضي تعالى الخواجة شيخ وليد الدين شكر الجاري كلمات المسعود رضي تعالى الخواجة سلطان الراشدين شاه نظام الدين الأولياء رضي تعالى الخواجة إبراهيم الطاهر نصير الملك والدين محمد الأودهي جلال الدولوي الخواجة سيد محمد يوسف بن نوال حيسود راس الحسيني رضي الله تعالى الخواجة شاه جمال المغربي رضي الله تعالى الخواجة شاه جمال البياقاني رضي الله تعالى الخواجة سيد راس شمس العاشقين رضي الله تعالى جناب المدد الخواجة شاه برهان الدين الأولياء رضي الله تعالى الخواجة شاه أمير السراج القلوب رضي الله تعالى المدد الخواجة شاه مجيد الطلعات رضي الله تعالى المدد الخواجة شاه أبو الحسين الجشتي رضي الله تعالى جناب المدد الخواجة شاه سيد مسعود الجشتي رضي الله تعالى جناب المدد الخواجة شيخنا ومرشدنا حضرة
शेख उस्मान रज़ी अल्लाह ताला खाजा शेखना मुंशिरा हज़रत सैयद अहमद रज़ी अल्लाह ताला खाजा शेखना मुंशिरा हज़रत शेख हय्यद्दीन जिश्ती रज़ी अल्लाह ताला इलाही बिरमदन खाजा शेखना मुंशिरा हज़रत शेख उस्मान मुहय्यिद तानी जिश्ती रज़ी अल्लाह ताला इलाही बिरमदन शेखना मुंशिरा हज़रत हाजी सैयद अहमद तानी जिश्ती रज़ी अल्लाह ताला इलाही बिरमदन खाजा शेखना मुंशिरा हज़रत शेख उस्मान तानी जिश्ती रज़ी अल्लाह ताला आमीन आमीन आमीन।